உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அவர் 100 ஒட்டகங்களை கொண்டு போய் கொடுத்தேன், அதுக்கப்புறம் 200 கொடுத்தேன், அதுக்கப்புறம் 300 கொடுத்தேன். இப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இதற்கு பிறகு நீ எதையும் செய்ய வேண்டியதில்லை, இது சொர்க்கத்துக்கான கேரண்டி, ஒன்றும் பண்ணாதேங்கன்ட்டாங்க. என்ன வேணாலும் பண்ணீங்க. அவர் வந்து சொந்தக்காரங்களை நியமித்தார், அது வந்து முடிவுகள் சரியில்லை, மார்வானம் சப்போர்ட் பண்ணார், என்னத்தை பண்ணாலும் சொர்க்கம் கன்ஃபார்ம் அவருக்கு, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதே தான் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்குறாங்க, என்ன பண்ணீங்க அப்படி, என்ன கொண்டு வந்தீங்க? 4000 திரகம் கொண்டு வந்தேன் அப்படின்றார். தங்க காசு நினைக்கிறேன், தீனார்னா தங்கம், திரகம்னா வெள்ளின்னு நினைக்கிறேன். குடும்பத்துக்கு என்ன விட்டு வந்தேன், இதே அளவு விட்டு வந்திருக்கேன். அப்போ சொல்கிறேன், குறையாத உன் சொத்து அப்படியே ஸ்டாண்டர்டாக இருக்கும். இவங்க 2 பேரும் ஏழையே ஆகலை. கடைசி வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்த செல்வம் வந்து எல்லாம் எவ்வளோ பர்க்கத் செஞ்சான். ஏன்னா இது ஒரு விஷயத்தில் தான் அல்லாஹ் வந்து ஆப்ஷனல் கொடுக்குறான், ஃபிக்ஸ் பண்ணல. நல்லா சொல்கிறேன்.